பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படி கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார்? சாவு நமக்கு எப்படி ஆதாயமா இருக்குது? கிறிஸ்து எனக்கு ஜீவன்னு பவுல் இங்கே சொல்கிறதற்கு காரணம், பாவ மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை அளித்து ஜீவனை தந்ததினால. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் மட்டுமே இருந்துச்சுன்னா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்காது. நம்ம மரணத்தோடையே பாதாளத்துக்கு போயிருப்போம். ஆனால் கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருந்து நமக்கு ஜீவனை தந்து நம்மை விடுதலை செய்ததால், அவர் நமக்கு, இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அதே மாதிரி என் சாபத்தை தன் தலையின் மீது முள்முடியாய் சுமந்து, என் சாபத்தை மட்டும் இல்லை, நம் எல்லாருடைய சாபத்தையும், இனிமே பிறக்க போகிற குழந்தையின் சாபத்தையும், இப்படி எல்லாருடைய, உலக மக்கள் அனைவருடைய சாபத்தையும் தன் தலை மீது சுமந்து, முள்முடியாய் சுமந்து நம் எல்லாரையும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அளித்ததால், இயேசு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அதே போல என்னுடைய பழைய அருவருக்கத்தக்க வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை எனக்கு தந்து எனக்கு ஜீவனை கொடுத்ததால, இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். பழி, போட்டி, பொறாமை, வைராக்கியம், வன்மம், பெருமை, இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து இன்னும் இதற்கு மேலாக அதிகமாய் உள்ள பல விஷயங்களிலிருந்து என்னை விடுவித்து தாழ்மை, இரக்கம், அன்பு, பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இவற்றை தந்து எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறதினால், இயேசு எனக்கு உயிராய் இருக்கிறார். எனக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்ததால், தன்னுடைய பங்காக என்னை ஏற்றுக்கொண்டதால், தன்னுடைய திட்டத்தை என்னை கொண்டு நடத்துகிறதால், எடுத்துக்கொள்ளப்படுதலின் நிச்சயத்தை எனக்கு தந்ததால், வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு தந்ததால், பரலோகத்தை எனக்கு தந்ததால், ஜீவ புஸ்தகத்தை எனக்கு தந்ததால், ஜீவ விருட்சத்தை எனக்கு தந்ததால், நித்திய ஜீவனை எனக்கு தந்ததால், இயேசு எனக்கு உயிராய் இருக்கிறார், எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அதை தான் பவுல் இங்கே சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்கு. எல்லாவற்றிற்கும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அந்த எல்லாவற்றையும் எனக்கு தந்ததால், நமக்கு தந்ததால், நம் எல்லாருக்கும் தந்ததால், இயேசு நமக்குள் உயிராய் இருக்கிறார். அதே போல சாவு எனக்கு ஆதாயம். சாவு எப்படி ஆதாயமாகும்? அது ஒரு இழப்பு, அது ஒரு வேதனை, அது ஒரு கண்ணீர். இது எப்படி ஆதாயமாகும் அப்படின்னா,
உலகத்தின் மரணம் எனக்கு ஆதாயம். உலகத்தை நான் வெறுத்து, உலகத்துக்கு நான் மரித்து, நான் விடுதலை ஆகும்போது, அது எனக்கு ஆதாயமாக கருதப்படுகிறது. என்னுடைய மாம்சத்தில் கிரியை செய்கிற, போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளுக்கு நான் மரிக்கும்போது, அந்த மாம்ச மரணம் எனக்கு ஆதாயமாகிறது. நான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால், அது எனக்கு ஆதாயமாயிருக்கிறது. ஏன்னா, நான் அடுத்த நொடியே தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பேன். அது எனக்கு ஆதாயமாயிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினால நான் மரணத்தை சந்திக்க நேரிட்டால், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்காக, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்காக, இயேசு கிறிஸ்துவின் பால் நான் மரணத்தை சந்திக்க நேரிட்டால், அது எனக்கு ஆதாயமாயிருக்கிறது. இப்படி பல பேர் இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக வந்த எத்தனையோ மிஷினரிகள் இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ இரத்த சாட்சிகள் இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த காலகட்டங்களில் சார்லி கிரிக் அந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிறார். அதனால எனக்கு சாவு ஆதாயம். அதை தான் பவுல் இங்கே சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ நான் எதை குறித்தும் கலங்க போகிறதில்ல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், உன்னை அழிச்சிருவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன், எப்படி வேணாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்பாக யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.